உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம மார்கோனி என்பவர் ரேடியோ கண்டுபிடிக்கிறார். அவர் கிறிஸ்தவ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவராக இருக்கிறார். அவர் ஒரு முறை பேசியிருந்தாரையோ, பைத்தக்காரங்க அந்த மக்கள்லாம், கடவுள் எங்கேயோ இருக்கானா, இவங்க பண்ற ஜபத்தெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்கிறாராம். கடவுள் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறாரு. கடவுள் யாரா பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. எங்கேயோ இருக்கிற கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க போய் சொன்னாங்களா, ஜோம் பண்றாங்களா, இவங்க ஜபத்தை கேட்டு கடவுள் என்ன பண்றாராம், அதுக்கு பதில் அளிக்கிறாராம். பைத்தக்காரனுங்க அப்படின்னு சொன்ன அதே மார்கோனுடைய வாழ்வு ஏற்பட்ட மாற்றம். அவர் ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். பல தூர மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்கள் அவர் பேசுவதை கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ரேடியோலாம் அவுடேட்டட். இப்போ சேட்டிலைட் போயிட்டோம், நம்ம வேற மாதிரி. அப்போதான் அவர் உணர்றாரு, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு சாதாரண மனிதன், நான் என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த ரேடியோ, இதுவே பல 100 மைல்கள் இருக்கிற ஒருவர் என்னோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றால், பல 1000 மைல்கள் தள்ளி இருக்கிற கடவுள் ஏன் என் ஜெபத்தை கேட்க கூடாது என்று சொல்கிறார். இந்த ஜெபம் எவ்வளவு வலிமையானது அப்படி என்றால், நீங்க நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, ஆர்வத்தோடு, தாகத்தோடு நீங்க ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கிறது.